ஹாய் ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. எங்கே இருக்கோன்னா ஈசிஆர் பீச்சில் தான் இருக்கேன். காலைல கேமராவை சார்ஜ் போட மறந்துட்டேங்க. சரி, அதனால் ஒரு ஆர்டர் ஓட்டிட்டேன். ஃபஸ்ட் ஆர்டரே வந்து ஈசிஆர் தான் வந்துச்சு. இங்கே தான் வந்தேன். இந்த வில்லா இருக்குல்ல, இந்த வில்லா தான் வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்கு. முன்னாடி வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே இது உள்ள இந்த தென்னை மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தென்னை மரத்தில் வந்து ஒருத்தர் வந்து இளநீ பறிச்சுட்டு இருந்தார். அந்த வீட்டில் வேலை செய்கிறவர் தான். நான் இந்த பக்கம் இருந்தேன், எனக்கு அந்த பக்கமே என்னை பார்த்துட்டாரு. நான் இந்த பக்கம் வந்தேன், எனக்கு ஒரு இளநீ பறிச்சு கொடுத்தாரு. சாப்பிட்டேன், இது குடித்தேன். நல்ல மனுஷன். அப்புறம் அவர் பீச்சுக்குள்ளே போயிட்டார். அவர் அந்த சங்குலாம் பொறுப்பாராம், அது பொறுக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொடுப்பாராம், கொஞ்சம் காசு வருமா அவருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30. ஒரு ஆர்டர் தான் ஓட்டணும், கரெக்டாக ஈஸியாக போட்டாங்க. சார்ஜ் போட மறந்துட்டேன் கேமராவை. இல்லை காலையிலே கிளம்பும் போது எடுத்திருப்பேன். காலைல கிளம்பும் போது தான் சொல்லலான்னு பார்த்தேன். சார்ஜ் இல்லை. நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். மதியான டைம்லாம் 1 மணி டைம்லாம் அங்கெல்லாம் வெயில் அடிக்கும் போது வருவேன். ஈஸியார் இந்த ரோட்டு உள்ள இப்படி ரைட்டு ஒரு டேர்ன் வச்சு கொஞ்சம் உள்ளே வந்துட்டாலே போதும். ஃபுல்லாக மரமாக இருக்குது, எல்லாமே இருக்குமா. வைசர் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டாலே அப்படியே சில்லுன்னு இருக்கும். அது ஹில் ஸ்டேஷன்லாம் கம்பேர் பண்ண முடியாது. அங்கே இருக்க வெயிலுக்கும் இந்த ரோட்டில் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்தால் தெரியும். உங்களுக்கே டப்புன்னு சில்லுன்னு இருக்கும். வந்தாலே நான் வைசர் ஓப்பன் பண்ணி விட்டுப்பேன். இப்போ வந்தால் நான் பேசுறது கேட்காது. நேற்று நைட்டு வீட்டுக்கு போயிட்ட அப்புறமும் சரியான மழை நண்பா. வீடியோ நெட்டும் கிடைக்க மாட்டேங்குது. நான் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன், அப்லோட் ஆக மாட்டேங்குது. சரி, அதான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம அவசரப்பட வேணாம். இப்போ இன்றைக்கி எடுக்கிற வீடியோவை நாளைக்கு போட்டுப்போம். இன்றைக்கி ஷெட்யூல் பண்ணி வச்சுருவோம். நாளைக்கு எடுக்கிற வீடியோ நாளான்னைக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சுப்போம். நம்ம கொஞ்சம் டைமும் கரெக்டாக இருக்கும். டெய்லி 7-7:30 வீடியோ போட்ட மாதிரி இருக்கும். 7 இல்லை 7:30 தான் போகலான்ட்டு இருக்கேன். டெய்லியும் ஷெட்யூல் பண்ணி வச்சுருவேன். டெய்லி 7-7:30 ரெகுலராக போட்ட மாதிரியும் இருக்கும். ஏன்னா இது இப்போ நான் ஒரு வேளை நைட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டினா கூட, ஒரு 8-9 மணி வரையும் ஓட்டினா கூட, நான் நைட்டு போயிட்டு கூட ஷெட்யூல் பண்ணிப்பேன் நாளைக்கு. இன்றைக்கி எடுத்த வீடியோவை இனிமேல் அந்த மாதிரி தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். காலிலேருந்து சாயந்தரம் நான் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு எடிட் பண்ணால் டைம் ஆகுது. வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு 1 நேரம் டைம் ஆகுது. அதுக்கப்புறம் தம்ப்நெயில் எல்லாமே எடிட் பண்ணோம்ல, எல்லாமே நான் மொத்தம் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் பரவாயில்ல, 5G இருக்குது ஜியோ. நான் ஃபஸ்ட்டு 2 சேனல் வச்சுருந்தேன்னு சொன்னாலன்பா. ஒன்று வந்து மியூசிக் சேனலு, இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் சேனலாக செகண்ட் இயர் படிக்கும்போது வச்சுருந்தேன். அப்போ என்கிட்ட 5G நெட்வொர்க் கூட இருக்காது, 4G நெட்வொர்க் தான். அதில் வீடியோ அப்லோட் ஆகும்போது 90% டேட்டா வேல்யூன்னு வந்துச்சுன்னா டப்புன்னு பேக் வந்துட்டு போயிட்டு இன்னும் அதை 19 ரீசார்ஜ் பண்ணுவேன். அப்போல்லாம் அந்த ஜியோவில் இந்த 1 மணி நேரத்துக்கு அன்லிமிட்டட் நெட் தராங்களா, அது இல்லை. அந்த பிளான் அப்போ இல்லை. நான் சொல்கிறதுலாம் வந்து ஒரு 3 to 4 years பேக்கு. அப்போ இல்லை அந்த பேக்கு. 15 ரூபா அப்போ வந்து 15 ரூபா 1 GB பேக், அதுதான் போடுவேன். அப்லோட் ஆகிட்டே இருக்கும். என்கிட்ட காசு இருக்காது, எத்தனா வாங்குவோம், கடன் வாங்குவோம் இதுக்குன்னு. மற்றபடி நான் யாருக்குமே காசு கேட்டுக்கவே மாட்டேன். ஆனால் இதுக்கு மட்டும் கடை வாங்கிட்டே இருப்பேன். நான் அது ஹாஸ்டலில் இருந்தப்போ பாடுறதுக்கு இடம் கிடைக்கல, ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு. அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு டிவைஸ் சரியாக இல்லை, லேப்டாப் இல்லை. லேப்டாப் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஹாஸ்டலில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. இப்போ திடீர்னு நம்ம எடிட் பண்ணுற டைமுக்கு அவங்களுக்கு வேலை வந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நிறையா பிரச்சனை. அதனால் அதை அப்படியே விட்டேன். சரி, அதே சேனல் அப்படியே அந்த சேனலில் ஒரு 250-300 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. அதே சேனலில் அப்படியே ஏஐ வீடியோ போடுற மாதிரி மாற்றினேன். வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டு எல்லாமே. அதுவும் போட்டிருந்தா கொஞ்ச நாள். நான் போட்டிருந்த வெப்சைட் வந்து ஃப்ரீ வெப்சைட்டு, அதை திரும்பி காசுக்காக மாற்றிட்டாங்க. சரி, அதையும் கொஞ்ச நாள் நிப்பட்டேன். ஆனால் இந்த டைம் வந்து கம்பேக் தாங்க இருந்து. சிரிக்கலாம் இல்லை, நான் கான்ஃபிடென்ட்டாக தாங்க சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், உங்களோட உதவியால் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் இருக்கீங்க எனக்கு. நான் இந்த வீடியோ வச்சுருக்கிறது கூட, சேனல் வச்சுருக்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்கள் இருக்கீங்க சப்போர்ட்டுக்கு, அவ்வளோதான். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னோட பிக் தேங்க்ஸ். நான் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு என்னோட மிக்க நன்றி.
டெய்லியும் இந்த டெலிவரி பாய் தான் வேலை செய்கிறேன். டெய்லி எப்படி போகிற இடத்துக்கு தான் போக போகிறேன் யோசித்தேன். டெய்லியும் போகிற இடத்துக்கு தான் போக போகிறேன், இதுனா எப்படி காமிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நம்ம என்ன டெலிவரி விளாக் தானே பண்ணுறோம், நம்ம பேசுகிறத அவங்க கேட்டாலே போதும். அதெல்லாம் டெய்லியும் அதெல்லாம் பழகிடும். சப்ஸ்கிரைபர்லாம் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்க்கவே இல்லை, அதெல்லாம் பார்க்குறது இல்லை. அதை பார்த்தா டிமோட்டிவேட் ஆகும். அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. ஸ்டார்டிங்கில் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். மேனிஃபெஸ்ட் டைம் எடுக்கும், இட் டேக்ஸ் டைம். அதனால நம்ம வேலையை கரெக்டாக பார்த்துட்டு நம்ம ஹார்ட் ஒர்க்கை போட்டால் நடக்க வேண்டியது நடக்கும். அது பேர் தான் மேனிஃபெஸ்ட். மேனிஃபெஸ்ட் பண்ணால் டைம் ஆகும் தான், இட் டேக்ஸ் டைம் தான். ஆனால் ஹோப்பை மட்டும் இழக்காம போய்கிட்டே இருக்கணும். நான் தான் சொல்லுவேன் எப்பவுமே, டோன்ட் பி அஃப்ரைட், நெவர் கிவ் அப், கீப் கோயிங். சரி நண்பா, நான் ஸ்டோருக்கு போய் ஆர்டர்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சின்ன உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வணக்கம் நண்பா. ஒரு வழியாக இன்னைக்கு என்னோட கடமையை முடிச்சிட்டேன். இன்னைக்கு மொத்தம் 26 ஆர்டர் ஓட்டியிருந்தேன். 26 இல்லை 21, சாரி 21. மந்த் எண்டில், அதனால் ஆர்டரே வரமாட்டேங்குது. இதுவே பெரிய விஷயமா இருக்குது. பார்த்தீங்களா, காலைல நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? காலைல கரெக்டாக ஒரு 10 மணி தான் லாகின் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ மணி 8:30. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30. 10லேருந்து 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 மணி நேரம் ஓட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஓட்டி 21 ஆர்டர் தான் வந்திருக்கு மந்த் எண்டில். இதுவே பெரிய விஷயம். ஐயோ, இதை என்ன கேட்டுக்கிட்டு நான் ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டருக்கு முன்னாடியே வீட்டுக்கு போகிறதான் பிளானு. ஐயோ, லாஸ்ட் ஆர்டருக்கு முந்தானே ஆர்டரும் ரிட்டன் ஆர்டரு, அதுக்கு முன்னாடி ரிட்டன் ஆர்டரு. அதுவும் செகண்ட் டைம் ஆகும் இந்த ரிட்டன் ஆர்டர்லாம். எப்போ செகண்ட் டைம் இந்த ரிட்டன் ஆர்டர்லாம் ரூம் பக்கத்துலேயே போயிட்டு திரும்பி வர மனசே இல்லை. ஐயோ, அந்த பொருள் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் நாளைக்கு வந்தால் நம்மள தான் கேட்பாங்க. அதனால வேறு வழி இல்லாமல் போயிட்டு வந்துட்டேன். ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். பரவாயில்ல, நேற்று தான் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் ஆர்டராக வந்துருந்துச்சு. நீங்கள் அவ்வளோ அப்பார்ட்மெண்ட் ஆர்டராக உள்ள பிஜி பிஜியில் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஒரு 3 நாள் தான் வந்துச்சு அப்பார்ட்மெண்ட் ஆர்டரு. மற்றபடி ஈஷேரில் இன்றைக்கி ஒரு 4-5 ஆர்டர் வந்துச்சு. இந்த பக்கம் பிஜியில் கொஞ்சம் வந்துச்சு. இப்போ லாஸ்ட் ஆர்டரும் பிஜியில் தான். அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 4 ஆர்டர் தான் வந்துச்சு. அங்கே ஆர்டர் வந்தால் கொஞ்சம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். சுற்றி உள்ளே போயிட்டு பார்க்கிங்கில் வண்டி விட்டு, ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் வெளியே உள்ளே வண்டியே விட மாட்டானுங்க. டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அங்கே அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் போய்ட்டு இருந்தால். காசு அதே காசாக வரும். இப்போ காலைல ஒரு 7 மணிக்கு எழுந்திருக்கலான்னு பார்த்தேன். நான் நேற்று தான் சொன்னேன்ல, செம்ம டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10:30க்கே படுத்தேன். காலைல கரெக்டாக ஒரு 8:30, 9 மணிக்கு தான் முழிப்பு வந்துச்சு. 8:30 மணிக்கு ஏஞ்சேன். கரெக்டாக ஏஞ்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு போனேன். இன்றைக்கி ஊருக்கு வந்ததுலேருந்து இன்னும் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனேன். அதான் வீடியோ போட இனிமேல் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல, போயிட்டு பாசிட்டிவாக வேண்டிட்டு வருவோம். முருகரையும் சிவபெருமானையும். நான் இது சொன்னல எங்கள் அம்மாவை பற்றி, நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க தான் எனக்கு மோட்டிவேஷன் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா சைடு ஃபேமிலியில், எங்கள் அப்பா சைடு ஃபேமிலியில் யாருக்குமே எங்களை பிடிக்காதுன்னா எங்கள் அம்மாவை பார்த்து எல்லாருக்கும் பொறாமல். எங்கள் அப்பா சைடு ஃபேமிலியில் எங்கள் அம்மா இன்ன வரையுமே உழைச்சி எங்களை படிக்க வச்சாங்க, எங்களை சாப்பிட வச்சாங்க. ஆனால் எங்கள் அப்பா சைடு ஃபேமிலியிலேருந்து எனக்கு அப்பா இல்லைல்ல, அவர் சாகும்போதே புயல் வச்சுட்டு போயிட்டாரு, அதில் தான் நீங்கள் அப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு எங்கள் அப்பா சைடில் ஃபேமிலிலேருந்து பேசுவாங்க. எங்கள் அம்மா சைடு ஃபேமிலியிலேருந்து அதே மாதிரி தான் பேசுவாங்க. அதே மாதிரியே அப்படி இப்படின்னு 2 பக்கமும் ஃபேமிலின்னா எனக்கு யாருமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து நாங்கள் எங்கள் பாட்டி இருந்த வரையும் எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க இருந்த வரையும் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவேன். அது எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், கிராமம் தான். 30 சொல்ல முடியாது, 22 அப்படி இருக்கும், 20 இருக்கும். அவங்க செத்துட்டாங்க அதுக்கப்புறம். அப்போ அங்கேயும் போகிறதில்ல. அப்புறம் இது இந்த சம்மர் ஹாலிடேஸ் அந்த மாதிரிலாம் எந்த ஹாலிடேஸுமே யார் வீட்டுக்குமே போகிறது கிடையாது.
ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். இன்னைக்கும் டயர்டாக இருக்கு ஒரு மாதிரி. போயிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு இனிமேல் இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ நாளைக்கு வரும், அந்த மாதிரி தான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நைட்டு எடிட்டு எல்லாமே எதுவுமே பண்ண முடியல. ஒரு 6:30 நான் போனேன்னா கூட எல்லாமே தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, வீடியோ டெவலப் பண்ணுறது எதுவுமே பண்ண முடியல. இப்போ இன்றைக்கி எடுக்கிறத நான் நைட்டு பொறுமையாக கூட உட்காந்து பப்ளிஷ் பண்ணிட்டு ஷெடியூல் பண்ணிடுவேன். இந்த டைமுக்கு தான் போகணும்னு சொல்லி ஷெடியூல் பண்ணிடுவேன். இனிமேல் இப்போ இன்றைக்கி எடுக்கிற வீடியோ நாளைக்கு வரும், நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு வரும், நாளைக்கு எடுக்கிற வீடியோ நாளான்னைக்கு வரும். அந்த மாதிரி தான் போடலான்ட்டு இருக்கேன். அது ஏன்னா கொஞ்சம் எப்போ வேணால் ஓட்டலாம். டெய்லியும் இப்போ இன்றைக்கி எடுக்கிற வீடியோ இன்றைக்கே போடுற மாதிரினா சாயந்தரம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்குது. அது எடிட் பண்ண முடியல. ஏன்னா போனவொடனே டயர்டாகுது. கொஞ்ச நேரம் படுத்தா தான், சும்மா ஃபோனை சார்ஜ் போட்டு படுத்தா தான் எனக்கு ஒரு மாதிரி அடுத்தது ஏஞ்சிருக்கவே முடியுது. போனோன்னே எடிட்லாம் பண்ண முடியல. சரி, இன்னைக்கு எடிட் பண்ணுற விட நாளைக்கு எடிட் பண்ணுற விட நாளைக்கு. சரி நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க, என் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னோட பிக் தேங்க்ஸ், என்னோட மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் தாங்க எனக்கு எல்லாமே. உங்களுக்கு ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா? நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ, நல்லா தான் பண்ணுவோம், கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன், நான் நல்லா தான் பண்ணுவேன். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு மனசு. மிக்க நன்றி. சரி நண்பா, நான் நாளைக்கா கண்டினியூ பண்ணுறேன். கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா.